अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लदीना अनअमत अलैहिम गैरिल मग़दूबि अलैहिम वलद्दाल्लीन ஆமீன். இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் தங்களுடைய எல்லா தொழுகையிலையும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. அல்லாஹ் தாலா இந்த துவாவை நம்மளை ஓத சொல்கிறான், கட்டாயமாக ஓத சொல்கிறான். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நேர் வழியை தன்னிடத்தில் கேட்க சொல்கிறான். நேர்வழி என்பது அல்லாஹ் யாருக்கு கொடுப்பானோ அவர்கள் தான் நேர்வழி அடைவார்கள். அல்லாஹ்வுடைய நேர்வழி யாருக்கு கிடைக்காதோ நிச்சயமாக அவர்களால் நேர்வழி அடைய முடியாது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேர்வழி பெற்றவர்கள் யாருன்னு சொன்னால் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களின் மீது அல்லாஹ் அருள் புரிந்தானோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியை அடைந்தவர்கள். இப்போ இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் சுஃபியான் இப்னு உவைனா ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாமா இப்னு கையும் ரஹிமஹுல்லா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு பண்ணுறாங்க. மொத்தம் பதிவு சொன்னாங்க, மனிதர்கள் 3 வகையினர்களாக இருக்கிறாங்க. ஒன்றாவது அல் முன்அம் அலை, எவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்தானோ அவர்கள், அதாவது அவர்கள் மார்க்கத்துடைய ஞானத்தை முழுமையான முறையில் கற்று அதன்படி செயல்படுவாங்க. இவங்க தான் யாரு? அல் முன்அம் அலை, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹி. அடுத்து 2வது வகையினர் யாருன்னு சொன்னா கைரில் மக்தூபி அலைஹி, எவர்களின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாவச்சோ அவர்கள். அவங்க யாரு? அவங்களுக்கு ஹக்கு தெரியும், சத்தியம் தெரியும், தெரிந்து கொண்டே அந்த சத்தியத்திற்கு மாற்றமாக நடப்பார்கள். உலகத்தினுடைய நோக்கத்திற்காகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காகவோ தெரிந்து கொண்டே நடப்பார்கள். யாரு? குறிப்பாக யகூதிகளைப் போல. எனவே இந்த சமுதாயத்தில் எவர்களெல்லாம் சத்தியத்தை தெரிந்து கொண்டே அவர்கள் அசத்தியமான வழியில் போகிறாங்கன்னா அவங்க யகூதிகளுக்கு ஒப்பாவாங்க. ஏன்னா யகூதிகள் சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டே ஐநாதாக பிடிவாதமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? வழிகேட்டுக்கு போகிறாங்க. அடுத்து வால் யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு மார்க்கத்துடைய ஞானமே இருக்காது. மார்க்கத்துடைய ஞானம் இல்லாமலேயே மார்க்கத்தை பற்றி அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, மார்க்கத்தை தீர்ப்பளிப்பார்கள். இவங்க தான் வால். இவர்களை பற்றி சுஃபியான் இப்னு உவைனா ரஹிமஹுல்லாஹ் சொல்லும்போது இவர்கள் யாருன்னு சொன்னாக்கா இவர்கள் தான் அந்த நசாராக்கள். ஏன்னு சொன்னால் நசாராக்கள் முழுக்க ஜஹல், அவர்களுக்கு மார்க்கத்துடைய இல்மே இருக்காது. எனவே இந்த சமுதாயத்தில் எவர்களெல்லாம் மார்க்கத்துடைய இல்மு இல்லாமல மார்க்கத்துடைய விஷயங்களை தீர்ப்பளிப்பார்களோ இவர்கள் நசாராக்கு ஒப்பானவர்கள். இவர்கள் வால், இவர்கள் முகில் என்பதாக கூறுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, எனவே மார்க்கத்துடைய ஞானத்தை அறிந்து அதன்படி நடப்பவர்கள் அவர்கள்தான் உண்மையான சீதேவிகள். 2வது, மார்க்கத்துடைய ஞானமே இல்லாமல் மார்க்கத்தை பற்றி சொல்கிறவங்க இவங்க வால், நசாராக்கு ஒப்பானவர்கள். மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சு அதற்கு மாற்றமாக நடப்பவர்கள் இவர்கள் அல் மக்தூப் என்று சொல்லப்படக்கூடிய யகூதிகளுக்கு ஒப்பானவர்கள் என்பதாக கூறுகிறார்கள். அல்லாஹ் நம்மை இது போன்ற கெட்ட கூட்டங்களை பாதுகாத்து நம்மளை உண்மையான அல் முன்அம் அலையோடு சேர்ந்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.